உலகெங்கும் உள்ள தமிழ்ச் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லது சொல்வோம் எனும் நமது வலையொலி வழியாக அனைவருக்கும் பாவை நோன்பு பாசுரமான ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசுரங்களை நாம் தினம்தோறும் பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் இன்று திருப்பாவையின் 21வது பாசுரத்தை பார்ப்போம். சென்ற 20வது பாசுரத்தில் நப்பின்னை பிராட்டியை சென்று எழுப்பினார்கள் ஆய்ச்சியர்கள். அவளும் எழுந்து வந்து, தோழியரே, நானும் உங்களில் ஒருத்தி என்றோ, உங்கள் நற்காரியத்திற்காக நானும் சேர்ந்து கண்ணனை எழுப்புகின்றேன், வாருங்கள் நாம் எல்லோரும் சேர்ந்து கண்ணனின் வீர பராக்கிரமங்களை பாடி துயில் எழுப்புவோம் என்பதாக இப்பாசுரத்தை அமைத்திருக்கிறார் ஆண்டாள் நாச்சியார். வாருங்கள் ஆண்டாள் அருளிய 21வது பாசுரத்தை பார்ப்போம். ஏற்ற கலங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப, மாற்றாதே பால் சொரியும் வள்ளல் பெரும்பசுக்கள், ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய், ஊற்றமுடையாய் பெரியாய், உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துயில் எழாய், மாற்றார் உனக்கு வழி தொலைந்துன் வாசற்கண், ஆற்றாது வந்துன் அடிபணியுமா போலே, போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான பொருளை பார்ப்போம். கறக்கும் நேரமெல்லாம் பாத்திரங்கள் நிரம்பி வழியும் வகையில் பாலை சுரக்கும் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களுக்கு உரிமையாளரான நந்தகோபனின் மகனே, பரந்தாமா, நீ துயில் எழுவாயாக. வேதங்களால் போற்றப்படும் வலிமையானவனே, அந்த வேதங்களாலும் அறிய முடியாத சூட்சமமானவனே, உலகிற்கே ஒளிகாட்டும் சுடரே, துயில் எழுவாயாக. உன்னை எதிர்த்தவர்களெல்லாம் வலிமை இழந்து உன் வாசல் வந்து உன் திருப்பாதத்தில் விழ காத்து கிடப்பது போல நாங்களும் உன் திருவடியை புகழ்ந்து பாட காத்திருக்கிறோம். எங்கள் வேண்டுகோளை ஏற்பாயாக என்பதாக இந்த பாடலை ஆண்டாள் நாச்சியார் நமக்கெல்லாம் பாடி அருளியிருக்கின்றாள். இந்த பாசுரத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம். மன்னாதி மன்னர்கள் எல்லாம் உன் காலில் விழ காத்து கிடப்பது உன்னிடமுள்ள பயத்தால். ஆனால் நாங்கள் அவர்களைப் போல பயந்த சுபாவம் உள்ளவர்கள் அல்ல. நாங்கள் வா என்று அழைத்தால் நீ வந்தாக வேண்டும். வர மறுத்தால் உன்னை எங்கள் அன்பென்னும் கயிறால் கட்டி போட்டு விடுவோம். அப்போது நீ எங்களிடமிருந்து தப்பவே முடியாது என்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். ஆம், ஆண்டாள் மாலைக்குள் புதைந்து கிடந்த ஒரு தலைமுடியால் அவனை கட்டி போட்டு விட்டாளே, அந்த ரங்கநாதன் அவளிடம் வசமாக சிக்கிக்கொண்டானே. இதுதான் பக்தியின் உச்சநிலை. பகவானிடம் நம்மை அர்ப்பணித்து விட்டால் அவன் நம்மிடமிருந்து தப்பி ஓட முடியாது என்பது இப்பாடலினுடைய உட்கருத்தாகும். மேலும் மறைமுகமாக சிலவற்றை கண்ணனுக்கு கூறுவது போல் அமைத்திருக்கும் பாசுரமும் இது. உன்னுடைய தந்தையிடம் இருக்கும் பசுக்களுக்கே பாத்திரத்தை வைத்தால் நிரம்பி வழியும் அளவிற்கு பாலை பொழிய வேண்டும் என்னும் உணர்வு இருக்கும்போது, வீட்டு வாசலில் வந்து வேண்டுகிற எங்களுக்கு அருள வேண்டுமென்று எண்ண மாட்டாயோ என்று மொழிகிறார்கள் பாவையர்கள். நந்தகோபன் மகனே என்றழைத்துவிட்டு தொடர்ந்து, உலகினில் அவதாரங்களாக தன்னையே எம்பெருமான் வெளிப்படுத்திக் கொள்வது நல்லோரை காப்பதற்காகவே. அவதாரம் எடுத்து இப்போது நீ ஆயர்பாடிக்கு வந்ததே எங்களுக்கு அருள்வதற்குத்தானே, இன்னும் என்ன தயக்கம் என்பது உள்பொதிந்த வினா. ஊற்றம் என்பதற்கு உறுதி என்று பொருள். அடியார்களுக்கு அருள வேண்டும் என்பதே ஆண்டவனின் ஊற்றம். தங்களின் ஆணவத்தை தொலைத்து பகைவர்கள் வந்ததைப் போல் நாங்களும் ஆணவம் தொலைத்து வந்திருக்கின்றோம் என்பது உள்பொதிந்த பதிவு. ஆணவம் தொலைத்தால்தான் ஆண்டவன் அருள் கிட்டும் என்பதை உணர்த்தக்கூடிய பாசுரம் இது. நன்றி, வணக்கம்.